ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துதல்கள். எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா நேரங்களிலும் தமது அன்பையும் கிருபையும் நம்மை விட்டு விலக்காதிருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரங்களும் மகிமையும் உண்டாகட்டும். எனக்கு அன்பார்ந்த சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலேயும் 76ஆம் சங்கீதத்திலிருந்து தேவ சத்தியத்தை நாம் தியானிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. 2 முக்கியமான காரியங்கள் அந்த சங்கீதத்திலே எழுதியிருக்கிற நாம் காணலாம். ஒன்று, தேவன் துதிக்கப்படத்தக்கவர். இன்னொன்று, தேவன் பயப்படத்தக்கவர். முதலாவது வசனத்தை நீங்கள் வாசிக்கிற போது, யூதாவில் தேவன் அறியப்பட்டவர், இஸ்ரவேலில் அவருடைய நாமம் பெரியது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யூதா என்கிற வார்த்தைக்கு துதி என்று அர்த்தம் கொள்ளும் என்று வேதத்திலே எழுதியிருக்கிறது. தேவன் எங்கே அறியப்படுகிறார்? துதிக்கிறவர்களிடத்திலே தேவன் அறியப்படுகிறார். பிரியமானவர்களே, அநேக முறை நம்முடைய வாழ்க்கை புலம்பல்களிலேயும் முறுமுறுப்புகளிலேயும் கடந்து போகிறது. ஆனால் வாழ்க்கையின் போராட்டங்களிலே நமக்கு ஜெயம் தருகிற ஒரு தேவன் இருக்கிறார். காரணம், நீங்கள் அதே அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்பில்லானால், அவர் யுத்தங்களை முறியடிக்கிற தேவன் என்று பார்க்கிறோம். ஒன்று, அங்கு எழுதப்பட்ட வார்த்தைகளை கவனியுங்கள். வில் அம்புகளையும் கேடகத்தையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் முறித்தார். வாழ்க்கையின் போராட்டங்கள் அநேகம் இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகள், விதவிதமான போராட்டங்கள் உண்டு. இந்த லைஃப்ஸ் பேட்டில். ஆனால் இது யூதா எப்படிப்பட்ட வாழ்க்கை என்றால், துதிக்கிறவர்கள். அங்கே தேவன் அவர்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார் என்பதை வேதத்தின் வெளிச்சத்திலே பார்க்கிறோம். ஒருவேளை சிலர் சொல்லுவார்கள், நாங்கள் ஜெபித்து கொண்டே இருக்கிறோம் ஐயா. ஜெபிப்பது நல்லது தான், அதோடு சேர்ந்து துதிப்பதும் நல்லது. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிக்கிற போது வேதம் சொல்லுகிறது, உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்துடனே தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். காரணம், அந்த துதிகளிலே தேவன் அறியப்படுகிறார். அவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், எக்காலத்திலும் நான் கர்த்தரை துதிப்பேன், அவர் புகழ்ச்சி, அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். எத்தனை ஆசீர்வாதம்! தேவன் துதிக்கப்படத்தக்கவர். எந்தெந்த வாழ்க்கையின் போராட்டங்கள் வழியே நீங்கள் கடந்து போகிறீர்களோ, வெறும் ஜெபத்தோடு நிறுத்தி விடாதிருங்கள். அதிகமாக கர்த்தரை துதியுங்கள். காரணம், அவர் மகிமையாக அறியப்படுகிறவர். அவருடைய நாமம் பெரியது என்பதை விளங்க பண்ணுவார். பயப்படாதிருங்கள். கர்த்தருடைய நாமத்தின் மகிமையை சொல்லி துதியுங்கள். அவர் யெகோவா ரஃபா என்பதை சொல்லி துதியுங்கள். உங்களை சுகமாக்குகிற தேவன் என்பதை சொல்லி துதியுங்கள். அவர் பிரசன்னத்தை நினைத்து துதியுங்கள். இரண்டாவது, தேவன் பயப்படத்தக்கவர். 11ஆம் வசனத்தை வாசிக்கிற போது, அவரை சூழ்ந்திருக்கிற அனைவரும் பயங்கரமானவருக்கு என்று எழுதியிருக்கிறது. 7ஆம் வசனத்தை கவனியுங்கள். நீரே பயங்கரமானவர், உமது கோபம் மூளும்போது உமக்கு முன்பாக நிற்பவன் யார்? பிரியமானவர்களே, தேவனுக்கு முன்பதாக நாம் பயந்தும் நடக்க வேண்டும். இன்னைக்கு தேவ பயம் அற்ற அநேகர் இந்த உலகத்தில் நாம் பார்க்கிறோம். இன்னும் துணிகரம், இன்னும் மிஞ்சி போகிறவர்கள், இன்னும் தங்களை தாங்களே பெருமைப்படுத்தி கொள்ளுகிறவர்கள். அவர்களுடைய ஜாதி பெருமை, பணப்பெருமை, பதவி பெருமை, பலவிதமான காரியங்களிலே தங்களை பெருமைப்படுத்தி கொள்ளுகிற அநேகர் இந்த உலகத்தில் இருக்கிற போது, தேவன் பயங்கரமானவர் என்பதை மறக்கக்கூடாது. அப்படி அவருடைய கோபம் விளங்க ஆரம்பிக்கும் போது என்ன நடக்கிறதாம்? வேதம் சொல்லுகிறதை பாருங்கள். 5வது வசனம், தைரிய நெஞ்சுள்ளவர்கள் கொள்ளையிடப்பட்டு. எத்தனையோ பேர் உலக தைரியத்தோடு நிற்பார்கள். ஆனால்
அவள் எல்லாரும் முறிந்து விழுந்தார்கள் என்று பார்க்கிறோம். வல்லமையுள்ள எல்லா மனுஷனுடைய கைகளும் அவர்களுக்கு உதவாமற் போயிற்று. சில நாட்களுக்கு முன்னால் வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ வந்தது. ஒரு பெரிய பணக்காரன், வெளிநாட்டிலே பணம் இருக்கிறது, ஐஸ்வர்யம் இருக்கிறது, ஆனால் வந்த கொரோனா நோய் அவனை காப்பாற்ற முடியவில்லை. அவர் சொன்னார், இத்தனை சொத்துக்கள், இத்தனை பணம் எனக்கு எதற்கு? என்னை வாழ வைக்க இவைகள் உதவவில்லையே என்று சொல்லி ரோட்டிலே வந்து அவர் கையில் இருந்த பணத்தை எல்லாம் விசிறி விசிறி தூக்கி எறிந்தாராம். ஐயா, என் வாழ்க்கைக்கு உதவாது, என்னை காப்பாற்ற முடியாத பணத்தை வைத்துக்கொண்டு நான் என்ன செய்வேன்? வல்லமையுள்ள ஐஸ்வர்யம் எனக்கு இருக்கலாம், பணக்காரனா நான் இருந்து என்ன பிரயோஜனம்? வேதம் சொல்லுகிறது எத்தனை உண்மை. வல்லமையுள்ள எல்லா மனுஷனுடைய கைகளும் அவர்களுக்கு உதவாமற் போயிற்று. காரணம், தேவன் பயங்கரமானவர். தேவனுடைய கோபம் இறங்குகிற போது அதை ஒருவரும் சகிக்க முடியாது. தைரிய நெஞ்சும் உள்ளவர்களாக இருக்கலாம், வல்லமையுள்ளவர்களாக இருக்கலாம், ஆனால் காப்பாற்றவில்லையே, உதவாமற் போயிற்றே. வேத வசனம் எத்தனை உண்மை என்பதை இந்நாட்களில் நாம் பார்க்க முடிகிறதே. எனக்கு அன்பார்ந்த சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் முன்பதாய் தாழ்மைப்படுவோம். வேதம் சொல்லுகிறது 11ஆம் வசனத்திலே, நீங்கள் பொருத்தனை பண்ணி அதை உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நிறைவேற்றுங்கள். நிறைவேற்றுங்கள். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுக்கு பயப்படுற பயம், மரியாதை கலந்த பயம், அன்போடு கூட அவர் நம்மை நடத்துகிற போது அவர் வசனத்துக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய வழி நடத்துதலோடு கூட நாம் போவோமானால் நிச்சயமாக தேவன் நம்மை பாதுகாக்கிறவர். நல்லவரும் நன்மை செய்கிறவருமான தேவன், மறுபக்கம் அவர் பயங்கரமானவர். இஸ் அ டெரர். ஐயா, தேவனுடைய கோபத்தை மனுஷன் சகிக்கவே முடியாது. பொல்லாப்பு நிரம்புகிறது. வேதம் சொல்லுகிறதை கவனியுங்கள். எப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தது என்று, பூமி பயந்து அமர்ந்தது என்று 9ஆம் வசனத்திலே எழுதியிருக்கிறது. வானத்திலிருந்து நியாய தீர்ப்பை கேட்க பண்ணினீர், பூமி பயந்து அமர்ந்தது. ஒரு நடமாட்டம் இல்லை, ஒரு அசைவு இல்லை, பூமி அமர்ந்தது. இட் வாஸ் அ டோட்டல் லாக்டவுன். ஐயா, வேத வசனம் ஒன்றும் பொய்யாவதில்லை. பூமி பயந்து அமர்ந்தது என்று வேதம் சொல்லுகிறது. காரணம், தேவன் பயப்படத்தக்கவர். சர்வ வல்லவருக்கு முன்பதாக மனுஷுடைய பெருமைகள் எல்லாம் அடங்கும்படி செய்கிறார். கவலைப்படாதிருங்கள். தேவனுக்கு முன்பதாக நம்மை தாழ்மைப்படுத்தி தேவனை அதிகமாய் துதித்து கர்த்தர் நல்லவர் பெரியவர் என்பதை அறிந்து நம்முடைய வாழ்க்கையில் பிரதானமான காரியமாக தேவனுக்கு பயந்து அவர் வழிகளை நடப்போமானால், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமை தவறாமல் கொடுக்கிற போது உங்களை சுற்றிலும் தேவன் ஒரு வளையத்தை வைக்கிறார், பாதுகாப்பை வைக்கிறார், பரிசுத்தப்படுத்துகிறார். ஐயா, எதற்கு பயப்பட வேண்டும்? தேவனுடைய வார்த்தைக்கு பயந்து நடுங்கி அவருடைய வார்த்தையை கனப்படுத்துகிறவர்களே அவர் நோக்கி பார்க்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. உடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்கள், ஐயா, உடைய வசனத்தின் மகிமை என் வாழ்க்கையில் விளங்க பண்ணும் என்று அந்த வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள், தேவனுடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்கிறவர்களை தேவன் கனப்படுத்துகிறார், கைவிடுகிறவர் அல்ல. இன்றைக்கும் தேவனாலே தூக்கிவிடப்பட்ட அநேகர் இருக்கிறார்கள். ஒரு முறை ஒரு வேனில் போகும்போது அந்த வேன் டிரைவர் என்னோடு கூட சொன்ன சாட்சி என்னை பிரமிக்க வைத்தது. அவர் சொன்னார், ஐயா, எதிர்பாராத விதமாக ஒரு விபத்தில் சிக்கிக்கொண்டேன், என் தலையில் காயம், என்னை அவசரமாய் கொண்டு போய் அந்த மருத்துவமனையிலே சேர்த்தார்கள். அந்த ஸ்ட்ரெச்சரிலே படுக்க வைத்து என்னை உள்ளே கொண்டு போன போது டாக்டர்கள் பரிசோதித்து நான் மரித்து விட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள். வெளியிலே வெராண்டாவிலே ஸ்ட்ரெச்சரிலே என்னுடைய சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே ஒரு தாயார் கையிலே வேதாகமத்தோடு அந்த பக்கம் போனவர்கள், ஐயோ, யார் பெத்த பிள்ளையோ இப்படி இரத்த காயத்தோடே இருக்கிறானே என்று சொல்லி வேதத்தோடு கூட என் தலையின் மேல் வைத்து ஒரு ஜெபம் செய்து கடந்து போனார்கள். கிருபை விளங்கினது.
அற்புதமாக ஒரு ஜீவன் இறங்கினது. அந்த டாக்டர் திரும்ப வந்து சோதித்து அந்த பக்கம் வரும்போது சொன்னார், இவனுடைய கை அசைகிறது, ஜீவன் இருக்கிறது, மருத்துவ சிகிச்சை செய்யுங்கள். அவர் சொன்னார், என் வாழ்க்கை அற்புதமாய் காப்பாற்றப்பட்டது. இன்றைக்கு நான் கர்த்தருக்காக வாழ்கிறேன், தேவனுக்கு பயந்து வாழ்கிறேன். மரண விளிம்பிலே இருந்த என்னை, மரண பள்ளத்தாக்குக்குள்ளே சென்ற என்னை தேவன் கைவிடவில்லை. என் தலையை பாருங்கள், ஒரு அறிகுறி இல்லை. தேவன் சுகமாக்கினார். தேவன் என்னை உயிரோடு எழுப்பினார். அவருக்காக பயந்து வாழ்கிறேன், அவருடைய வார்த்தை முக்கியப்படுத்துகிறேன் என்று சொன்னார். எத்தனை மகிழ்ச்சி! பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையின் எல்லா நேரங்களிலேயும் கர்த்தரை உறுதியாய் பற்றிக்கொள்ள தேவன் நமக்கு கிருபை தரட்டும். விரும்புவோம், வாஞ்சிப்போம், அவர் பாதத்தை நாடுவோம், அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வேதம் சொல்லுகிறது, எல்லா நாமத்துக்கும் மேலாய் இயேசு என்கிற நாமத்தை தேவன் உயர்த்தினார். வானத்தில் இருக்கிறவர்கள், பூமியில் இருக்கிறவர்கள், பூமியின் கீழானோர் அனைவருடைய முழங்கால்களும் முடங்கும், நாவு அறிக்கை செய்யும், இயேசுவே கர்த்தர் என்றே. காரணம், உங்களுக்காக எனக்காக அந்த இயேசு இறங்கி வந்து சிலுவையிலே ஜீவனை கொடுத்தவர். உங்கள் பாவங்களுக்காக, என்னுடைய பாவங்களுக்காக மரிக்க ஒருவர் இறங்கி வந்தார். ஏசாயா 53:4-5 சொல்லுகிறது, அவர் தாமே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்தார், நம்முடைய அக்கிரமங்களை சுமந்தார், பாவங்களை சுமந்தார், சிலுவையில் அடிக்கப்பட ஒப்பு கொடுத்தார். அவருடைய ரத்தம் ஒரு சொட்டு கூட இல்லாமல் அந்த காயங்களிலிருந்து வழிகிற அந்த இரத்தத்தினாலே உங்களுக்கு எனக்கு மீட்பை உண்டு பண்ணினார் என்று வேதம் அற்புதமாய் சொல்லுகிறது. எத்தனை உண்மை! பிரியமானவர்களே, அவர் துதிக்கப்படத்தக்கவர். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். இஸ்ரவேலிலே அவருடைய நாமம் பெரியது. நீங்கள் உணர்வீர்களானால் கர்த்தருக்கு இன்றைக்கே ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவரே, நான் அதிகமாய் உம்மை மகிமைப்படுத்தட்டும், துதிக்கட்டும், உம்முடைய வசனத்துக்கு பயந்து நடக்கட்டும். கர்த்தருடைய அற்புதங்கள் உங்கள் வீட்டிலே நடக்கும் நிச்சயம். இப்பொழுதும் அவர் அருகில் இருக்கிறவர். ஜெபிக்கலாமா? நல்ல ஏசப்பா, மனது உருகும் உம்முடைய பிள்ளைகளை நோக்கி பார்க்கிறவர். தகப்பனே, நீர் அன்புள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர். மறுபக்கம் உம்முடைய கோபம் எழும்பும் பொழுது ஒருவரும் தாங்கக்கூடாதே. பூமி பயந்த அமர்ந்தது என்று எழுதியிருக்கிறதே. பொழுதும் உடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி பார்க்கிற வேளையிலே யார் யாருக்கு என்ன தேவையோ, எந்த காரியத்திலே கலங்கி நிற்கிறார்களோ உதவி செய்யும். ஒவ்வொரு மேலும் உடைய பரிசுத்த இரத்தத்தை தெளிக்கிறோம். தகப்பனே, உடைய இரத்தத்தின் வல்லமையினால் ஒவ்வொருடைய இருதயப்படட்டும். பாவத்திலிருந்து விடுதலையாக்கும், சாபத்திலிருந்து விடுதலையாக்கும். உடைய இரத்தத்துக்கு அந்த வல்லமை இருக்கிறது. எல்லா நாமத்துக்கும் மேலான இயேசுவின் நாமத்தை உயர்த்துகிறோம். உடைய நாமம் அல்லாமல் வேறு நாமம் ரட்சிக்கப்பட இல்லையே. உதவி செய்யும். கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் துணை நிற்கிறவர். ஆசீர்வதியும். காத்துக்கொள்ளும். அற்புதங்களை செய்கிறவர் நீர் அல்லவா. அதிசயங்களை காணப்பண்ணும். ஒவ்வொருவரை அணைத்து கொள்ளும். இயேசு நல்லவர் என்பதை ருசிக்க உதவி செய்யும். ஒருவராகிலும் சோர்ந்து போய் அதிரியப்படக்கூடாதப்பா. கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்து நடுங்கி உம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிற ஒரு இருதயத்தை எப்பொழுதும் எங்களுக்கு தாரும். அற்புதங்களை நிச்சயமாய் நீ செய்கிறீரப்பா. இப்பொழுதே ரைட் நவ் எந்தெந்த தேவையோடு உம்முடைய பிள்ளைகள் இருக்கிறார்களோ அந்த தேவையில் அவர்களுக்கு உதவி செய்கிற தேவன். உம்மை துதிக்கிறவர்களாக மாற்றும். அவங்க இருதயம் பிரகாசிக்க செய்யும். சோர்ந்து போகாமல் திடப்படட்டும், தைரியப்படட்டும். அற்புதங்களை எடுத்துக்கொள்ளுகிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உடைய கரம் அமரட்டும். ஆண்டவரே, டெலிவரிக்காக, தகுனை பிரசவத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டாப்பா. ஆசீர்வதிங்க. நல்ல ஒரு பிரசவத்தை கடந்து போக உதவி செய்யும். நல்ல பிள்ளைகளை பெற்றெடுக்க உதவி செய்யும். கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு மேலும் அமரட்டும், காத்து கொள்ளட்டும். திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். நல்ல வாழ்க்கை துணை அமைத்து தாரும். அவருடைய எதிர்பார்ப்பு நன்மையாக மாறட்டும் அப்பா. கிருபை செய்வீராக, சாட்சியாய் நிறுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.